என்று சொன்ன என் எட்டயபுரத்து எரிமலை கவிஞன் பாரதியை வணங்கி, திறப்பதென்றால் மனக்கதவை திறக்க வேண்டும், தேய்ப்பதென்றால் கொடுமைகளை தேய்க்க வேண்டும், துறப்பதென்றால் தீமைகளை துறக்க வேண்டும், துளைப்பதென்றால் பீடைகளை துளைக்க வேண்டும், மறப்பதென்றால் சூழ்ச்சி செய்ய மறக்க வேண்டும், மடிவதென்றால் சோம்பல் தான் மடிய வேண்டும், பறப்பதென்றால் அறியாமை பறக்க வேண்டும், படிப்பதென்றால் வள்ளுவனை படிக்க வேண்டும், அரசியல் கட்சியில் இணைய வேண்டும் என்றால் அது தமிழக வெற்றி கழகத்திலே இணைந்து இந்த தமிழகத்தை தூய்மையாக்க வேண்டும் என்று சொல்லி உலகத்திலேயே ஏறக்குறைய 200 நாடுகள் இருக்கிறதா சொல்றாங்க சார். 200 நாடுகள் இருக்கிற உலக உருண்டையில 200 நாடுகளில் உள்ள மக்களின் உள்ளத்தில் கூடியிருக்கிற ஒரே ஒரு அரசியல் தலைவர் நமது தளபதி விஜய் சான்றோர்கள். இதற்கு 2-3 சான்றுகளை மட்டும் சொல்லி இந்த அற்புதமான கொள்கை வழக்க பொதுக்கூட்டத்திற்கு தலைமை தாங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய நாஞ்சில் நாட்டு சொல்வேந்தர் அவருடைய பாசறையில் வளர்ந்த பல ஆயிரம் பேர் இன்றைக்கு மேடையில் உரை வீச்சில் துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி இந்த விழாவிற்கு தலைமை தாங்கி இருக்கக்கூடிய எங்கள் நாஞ்சிலாளர்களையும் ஜல்லிக்கட்டு ஜலீல் சார் அவர்களையும், இவ்வளவு பெரிய கூட்டம் உள்ள பெரியவர்களே, இன்னும் 5 லட்சம் பேர்த்த கூட்டம்னாலும் அரை மணி நேரத்தில் கூட்டக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு தலைவரை நமக்கு விஜய தளபதி இந்த மண்ணுக்கு தந்திருக்கிறார். நமது கிழக்கு மாவட்ட செயலாளர் தர்மராஜ் அவர்கள். அந்த தர்மராஜன் உள்ளிட்ட அத்துணை நிர்வாகிகளுக்கும், அதற்கு மேலாக இந்த அற்புதமான பொதுக்கூட்டத்திற்கு கடைசி வரை நின்று செவிசாய்த்துக் கொண்டிருக்கூடிய அத்துணை நம் தளபதி விஜய் அவர்களின் உயிர் நாடிகளாக கூடிய உங்கள் அத்துணை பேருக்கும் இந்த இன்பமான இரவு பொழுதிலே சிறந்த வணக்கத்தை சமர்ப்பித்து, கடமை கண்ணியம் சட்டம் ஒழுங்கை காத்து வரக்கூடிய காவல்துறை அதிகாரிகளுக்கும், பத்திரிகை நண்பர்களுக்கும், தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் இந்த நல்ல நேரத்திலே நன்றியை சொல்லி, இந்த இடம் சார், இந்த இடம் எப்பேற்பட்ட இடம் தெரியுங்களா? நம்ம தர்மராஜ் சார் சொல்றப்ப ஒரு அருமையான விஷயத்தை சொன்னார். இந்த மண் 4 அமைச்சர்களை கொண்ட மண் அப்படின்னு. இந்த மண் 4 அமைச்சர்களை கொண்ட மண் சார். இதே இடத்துல நேற்று 8 மணிக்கு இதே இடத்துல நான் வந்தேன். அப்ப தர்மராஜ் சாரோட அசார் சாரோட ஒரு கிட்டத்தட்ட ஏறக்குறைய ஒரு 100 பேர் அந்த இடத்துல இருக்காங்க. இந்த இடத்துல நான் விடிந்து 7 மணிக்கு கேள்விப்பட்டேன். இப்பதான் இங்க நாகநகரை விட்டு எல்லாரும் போறாங்க அப்படின்னு சொன்னாங்க சார். விடிய இருந்த இந்த இடத்தை பாத்தீங்களா எப்படி வயது வெள்ளி கிடக்குதுன்னு? இந்த இடத்தை பாருங்க, 200 லாரி மண்ணை அந்த ஓரத்துல குமிச்சு போட்டிருக்கு. என்ன காரணம்? எதையாவது ஒரு இடைஞ்சல் பண்ணாங்க. ஆனால் இடைஞ்சல்களுக்கும் இடையூறுகளுக்கும் சளைத்த கட்சி அல்ல பெரியவர்கள் நம் தமிழக வெற்றி கழகம். எதற்காக இந்த வார்த்தையை சொல்லணும்னா, இதே நடந்த விஷயம். கோடிக்கணக்கான சில்லறை கொடுத்து கூட்டத்தை கூட்டி கூட்டம் நடந்துட்டு இருக்குது. கூட்டம் நடந்துட்டு தலைவர் பேசிக்கிட்டு இருக்காரு. திடீர்னு நடந்த விஷயம் பெரியவர்களை இதே இடத்துல தலைவர் பேசிக்கிட்டு இருக்காரு. வந்தாரு, அண்ணே என்ன கிளம்ப இருக்கிறாங்கண்ணே அப்படின்னாரு. என்னடா தொழிற்சாலை கூட்டு வந்த தலைக்கு 200 ஆமனே சொன்னா 5 to 8 டைம் சொன்னான். மணி 9:30 ஓட்டி போட்டு கொடுத்து கேட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நம்பாரு. வடிவேல் சொன்ன மாதிரி வெக்கம் கட்டுவீங்களா? இந்த மண் பெரியவர்களே, இந்த மண் திண்டுக்கல் மண் எப்பேற்பட்ட மண் தெரியுமா? உலகத்திலேயே சினிமா துறையிலிருந்து 5 முதலமைச்சர்கள் தேர்ந்தெடுத்த ஒரே ஒரு மாநிலம் தமிழ்நாடு மட்டும்தான் சென்றவர்கள். நீங்க எழுதி வச்சுக்கங்க. 6வது முதலமைச்சரையும் இந்த சினிமாவிலிருந்து வருது. அதை நமது தளபதி விஜய் அவர்கள் எடுக்க போகிறார்களுக்காக நான் சொல்லல. பழனிமலை முருகன் சொல்லி கண்ணதாசன் எழுதுறாரு. எப்படி 6வது முதலமைச்சர் நம்ம தளபதி விஜய் என்று நான் சொல்லல, கண்ணதாசன் எழுதியிருக்கார். எங்க நாஞ்சினார் முன்னால, எங்க ஜல்லிக்கட்டு ஜலீல் சார் முன்னால இந்த விஷயத்தை சொல்ல ரொம்ப சந்தோஷப்படுறேன். எப்படி தெரியுமா சொன்னாரு?
ஆறு மனமே ஆறு அந்த ஆண்டவன் கட்டளையாறு ஆறு மனமே ஆறு அந்த ஆண்டவன் கட்டளையாறு சேர்ந்து மனிதன் வாழும் வகைக்கு தெய்வத்தின் கட்டளையாறு தெய்வத்தின் கட்டளையாறு உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் உன்னிடம் மயங்கும் நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்கும் உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் உன்னிடம் மயங்கும் நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்கும் இது உண்மை என்பது அன்பாகும் பெரும் பணிவு என்பது பண்பாகும் இந்த இரண்டு கட்டளை அறிந்த மனதில் எல்லா நன்மையும் உண்டாகும் எல்லா நன்மையும் உண்டாகும் ஆறு மனமே ஆறு அந்த ஆண்டவன் கட்டளையாறு ஆறாவது முதலமைச்சர் யாரு